வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 16. கூடத்து தரையில் விரித்திருந்த பாயின் மீது தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்த காஞ்சனை வரப்போகும் தன் விவாகத்தை பற்றி பலவாறு எண்ணிக்கொண்டிருந்தாள். புஷ்பநாதன் மாத்தூர் ஜெமீன்தார். அளவற்ற ஆஸ்திக்கு அவன் அதிபதி. படித்தவன், ரம்யமான தோற்றம் கொண்டவன். எல்லாவற்றையும் விட காஞ்சனை மீது அவனுக்கு எத்தனை அன்பு! ஜமீன்தாரின் பங்களா பெரிய அரண்மனை போல் அலங்காரத்துடன் இருக்கும். அந்த அரண்மனைக்கு அவள்தான் எஜமானி. கை கெட்டி வாய்ப்புத்தி நிற்கும் ஏவல் ஆட்கள். அவளது கட்டளையை எதிர்பார்த்தல்லவா நிற்க வேண்டும். இவ்வாறு பல நினைத்து உள்ள மகிழ்ந்த காஞ்சனையின் கண்களை தூக்கம் மெல்ல வந்து கவி கொண்டது. மணங்கமழ் புஷ்பங்களை சொரிந்து நிற்கும் ஒரு பூந்தோட்டம். அதன் நடுவில் ஒரு பெரிய பளிங்கு மேடை. சொர்வாபரண பூஷதியாக காஞ்சனை எழில் மிக்கவளாய் அதன் மீது உட்கார்ந்திருக்கிறாள். வானத்திலே ஊர்ந்து சென்ற பூர்ணிமை சந்திரன் அவளது மந்தகாசத்தை கண்டு நாணி மேக கூட்டங்களுக்குள் புகுந்து கொண்டான். மெல்ல பக்கத்திலே வந்து நின்றவன் யாரும் அல்ல, புஷ்பநாதன் தான். காஞ்சனை வா என அழைத்தான். எங்கே என்று அவள் கேட்கும் முன் காஞ்சனையின் பூக்கரங்களை அவன் பிடித்து கொண்டு அமுத கிரணங்களை பொழியும் வானத்து சந்திரன் ஒளிந்து கொண்டிருக்கும் மேக மண்டலத்தை நோக்கி அவளை அழைத்து சென்றான். புஷ்பநாதனுடன் காஞ்சனை ஆகாயத்தில் அல்லவா பறக்கிறாள். கை கெட்டும் தூரத்தில் சந்திரன் மிதந்து கொண்டிருந்தான். ஆர்வத்துடன் சந்திரனை எட்டி பிடிக்க காஞ்சனை கையை நீட்டுகிறாள். திடுகிட்டு விழித்து கொண்டாள். அவ்வளவும் கனவு என்பதை உணர்ந்த காஞ்சனையின் மனம் ஏமாற்றம் அடைந்தது. எழுந்திரமா, இன்னைக்கு ஜமீன்தாரம்மா வராங்களாம், மறந்துட்டியா நீ என்று உரத்த குரலில் நீலமேகம் பிள்ளை அவளை கூப்பிட்டு கொண்டிருந்தான். காஞ்சனை படுக்கையை நின்று துள்ளி எழுந்தாள். ஸ்நானம் செய்தவுடன் தோட்டத்து வேலியில் பூத்து நின்ற அரளிப்பூக்களை பறித்து கொண்டு ஓடி வந்தாள். அவற்றை ஒரு மாலையாக கட்டி கூடத்தில் இருந்த பழனி ஆண்டவன் படத்திற்கு பக்தியுடன் சூட்டினாள். பின்னால் வந்து நின்ற கிழவன் பரிகாசமாக, பழனி ஆண்டவரை கொஞ்சம் பொறுத்துக்க சொல், தாத்தா ஏழை, அரளி மாலை தான் போட முடியும். ஆண்டவனே, என் வீட்டுக்கு வாங்க, ரோஜா மாலை போடுறேன்னு வேண்டிக்கோமா என்றான். போங்க தாத்தா, ரொம்ப கேலி செய்கிறீங்க என கொஞ்சிய காஞ்சனை ஒரே துள்ளலில் ரேழி அறைக்குள் ஓடி மறைந்தாள். கள்ளிப்பெட்டியின் அடியில் கிடந்த பாட்டியின் பழைய பட்டுச்சாலை தான் அவளிடமிருந்த உயர்ந்த ஆடை. அண்ணன் வாங்கி அளித்த மஞ்சள் வாயில் ரவிக்கையையும் பாட்டியின் நீலாம்பர கொட்டடி பட்டு சேலையையும் உடித்து கொண்டு தன் அழகை முகம் பார்க்கும் சிறு கண்ணாடி ஒன்றில் பார்த்து கொண்டாள். அடுத்தபடியாக முகத்தில் பவுடர் போட்டுக்கொள்வதா கூடாதா என்ற பிரச்சனை அவள் உள்ளத்தில் எழுந்தது. முதலாக ஜமீன்தாரணி அம்மாள் வரப்போகும் மருமகளை பார்க்க வருகிறாள். அவளை பற்றி தவறுதலாக நினைத்து கொண்டே விடலாகாது என பயந்த காஞ்சனை பவுடர் டப்பியை பெட்டிக்குள் மறைவாக வைத்தாள். தலையை வாரி பின்னி கொண்டு நெற்றியிலே பளிச்சென்று குங்குமப்பட்டுடன் தனது சிங்காரத்தை நிறுத்தி கொண்டு விட்டாள். வாசலிலே கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டதும் காஞ்சனையின் தேகம் பயத்தினால் நடுங்கிற்று. இருதயம் வாயுக்குள் வந்துவிடும் போல் அடித்து கொண்டது. வாருங்கள் என்று சபேசன் உபசரிப்பதை கேட்ட அவளுக்கு அறையை விட்டு வெளியே வரவும் பயமாக இருந்தது. ஆடை சப்திக்கும் ஒளியை கேட்டு திரும்பிய காஞ்சனை தன் முன் வந்து நின்ற ஸ்திரியை கண்டு திகைப்படைந்தாள். மன்மதனை போன்ற புஷ்பநாதனின் தாயா அவள்? அளவுக்கு மீறிய பருத்த தேகமும் கருத்த முகம் கொண்ட மாத்தூர் ஜமீன்தாரின் அம்மாள் பொன்னம்மாளை கண்டதும் காஞ்சனையின் உலர்ந்து போயிற்று. ஏற இறங்க தன்னை ஆராய்ந்து கொண்டிருந்த பொன்னம்மாளின் பார்வையை தடுக்க முடியாதவளாக காஞ்சனை சுவரில் சாத்தியிருந்த பலகையை எடுத்து போட்டு உட்காருங்கள் அம்மா என உபசரித்தாள். பொன்னம்மாள் உட்கார்ந்து கொண்டதும் இப்படி கிட்டவா, உட்காரு பார்க்கலாம் என உத்தரவிட்டாள். காஞ்சனைக்கு சங்கோஜத்துடன் காஞ்சனை அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். மருமகளின் கை கழுத்து முதலிய இடங்களை ஆராய்ந்து பார்த்த பொன்னம்மாள் வறட்சியான குரலில், உனக்கு நகைக்கிகை ஒன்றுமே கிடையாதா என்று கேட்டாள். காஞ்சனை அவமானத்தினால் தேகம் குன்றி போனாள். இல்லை என்று ஹீனஸ்வரத்தில் பதிலளித்த அவளுக்கு அழுகை வந்துவிடும் போலிருந்தது. பரவாயில்லை, எங்கே இந்த வளையல் அளவு சேருகிறதுனா பாரு,
என்று கூறிய பொன்னம்மாள் கையில் கொண்டு வந்திருந்த சிறு பழையை திறந்து அடுக்கு தங்க வளையல்களை எடுத்து காஞ்சனையின் கரத்தில் போட்டாள். பிரமித்து போன காஞ்சனை தன் கண்களை நம்பாதவளாய் கைகளில் மின்னிய தங்க வளையல்களை ஆர்வமாக பார்த்து கொண்டாள். அளவு சரியாகத்தான் இருக்கு. இந்த சங்கிலிகளையும் போட்டுக்கோ. காதில் இருக்கிற பழைய கம்மலை எடுத்துட்டு இதை போட்டுக்கோ. வண்டியிலே இப்போ சத்தியா உடுத்த 4-5 சேலைகள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் கொடுத்துட்டு போறேன் என்று பொன்னம்மாள் மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே போன போது காஞ்சனைக்கு எல்லாம் கனவாக தோன்றியது. ஜமீன்தாரணி அம்மாள் வெளியேறினதும் அறையில் நின்று வெளிப்பட்ட பேத்தியை பார்த்த கிழவன் பிரமித்து போனான். தம்பி, உன் தங்கச்சி வந்து பாரேன், ஒரே அடியாய் மாறிவிட்டாளே என உற்சாகத்துடன் கத்தினான் நீலமேகம் பிள்ளை. பங்களாவை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருந்த புஷ்பநாதன் தாயின் பக்கம் திரும்பி உற்சாகத்துடன், சொன்னபடி நீ மயங்கி விட்டாயல்லவா என கேட்டான். பொண்ணு அழகாகத்தான் இருக்கா, ஆனால் காது திருகாணி கூட இல்லாத பிச்சைக்காரி. அவளை பார்த்தப்ப இந்த குட்டி என் மருமகளாக ஆகணுமான்னு என் மனசு சங்கடப்பட்டதுப்பா என பெருமூச்சிருந்தாள் பொன்னம்மாள். அம்மா, அந்தஸ்து, ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பார்ப்பது தவறு. எனக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது. அவள் ஏழையானால் என்ன, பணக்காரியானால் என்ன, இனி அவள் உன் மருமகள். அவளை நமது அந்தஸ்துக்கு லாயக்காக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று பிடிவாதமாய் கூறினான் மகன். பிள்ளையுடனே மேலே விவாதிக்க இஷ்டப்படாதவளாய் சேவலையாக ஒரு பையன் வாசலில் உட்கார்ந்திருந்தானே, அவன் தானே பெண்ணின் தமையன் என வினவினாள் பொன்னம்மாள். ஆமாம், டாக்டர் வேலை பார்க்கிறான். அவன் கொஞ்சம் கர்வம் பிடித்தவன் போலிருக்கிறது என்னவோ. எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று பதிலளித்த புஷ்பநாதன் காரை வேகமாக செலுத்தினான். அத்தியாயம் 17. ஒரு வாரமாக மனம் நிம்மதியின்றி தவித்த பானுமதி அன்று வேதனை தாங்காமல் துடித்து கொண்டிருந்தாள். மறுநாள் பொழுது விடிந்தால் மாத்தூர் ஜமீன்தாரின் கல்யாணம். அந்த பயங்கர உண்மை அவளது மனத்தை தகிக்க செய்து கொண்டிருந்தது. புஷ்பநாதனின் மூலமாகவே விவாக விஷயத்தை அறிந்த தினத்திலிருந்து பானுமதிக்கு சாப்பாடு, தூக்கம், அலங்காரம் முதலிய செய்கைகளில் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. வாஸ்தவம், விவாகத்துக்கு முதல் நாளே அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. விவரிக்க முடியாத ஒரு திகில் அவள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டது. மாடி அறையில் இருக்க மனமற்றவளாக மாந்தோப்பை ஒரு தடவை சுற்றினாலாவது மன நிம்மதி பெறலாம் என்று கீழே இறங்கி வந்தாள். மனிதர்களின் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மாற்ற இயற்கை என்ன செய்யும்? பூப்பென்று பூத்திருந்த மாமரங்களின் தளிர் இலைகள் அந்தி வெயிலில் அழகு மிக்கவையாக காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. உற்சாகம் மிகுந்த குயில் ஒன்று குக்கு என கூவியது. பானுமதியின் மனமெல்லாம் எங்கோ சஞ்சரித்து கொண்டிருக்கையில் கால் சென்ற வழி அவள் நடந்து கொண்டே போனாள். காஞ்சனை, அந்த பெண்ணின் பெயர். ஜமீன்தாரை ஒரே அடியாய் மயங்கி விழுந்து விட செய்த அவள் பெரிய மோகினிதான். ஏழை பெண்ணாம். ஆனால் என்ன, அதிர்ஷ்டத்தில் அவளுக்கு இணையார்? இப்படி பல எண்ணி பானுமதியின் உள்ளம் பொறாமையால் கொந்தளித்தது. புஷ்பநாதன் மீது பானுமதி எத்தனை கொண்டிருக்கிறாள். அதே ரீதியில் காஞ்சனியும் அவனை காதலிப்பாளா? படிப்பு, பாட்டு ஒன்றும் அறியாத ஒரு கிராம பெண் காதல் என்பது என்ன கண்டாள்? பணக்காரன் தன்னை கண்டு மயங்கி மாலையிட சம்மதித்தான் என்று மகிழ்ந்து போயிருக்கிறாள். அன்பு என்பதற்கு எத்தனை மகிமை என்று அவள் அறிவாளா? புஷ்பநாதனின் எண்ணங்களை விரைவில் அறிந்து நடந்து கொள்ளும் சாமர்த்தியம் பானுமதியை தவிர எந்த ஸ்திரிக்கு வரும்? பாதரட்சை செய்யும் ஒளியினாலேயே அவன் மனோநிலையை அறிந்து கொண்டு விடுவாளே பானுமதி. தள்ளாடி வரும் காலடி வாசியை கொண்டு அவன் முகத்தை பார்க்காமலேயே மனசோர்வுடன் இருக்கிறான் என்று தெரிந்துவிடுமே அவளுக்கு. வாயிலே சீட்டி அடித்து கொண்டு வரும் புஷ்பநாதன் உல்லாசமாயிருக்கிறான் என்று அவள் புரிந்து கொள்வாள். ஏ பானுமதி என்று புஷ்பநாதன் கூப்பிட்டால் கோபத்துடன் இருக்கிறான் என பதைப்பாள் அவள். பானு என்று நீட்டி தன்னை அழைத்தால் அவள்
அவன் மனம் சிந்தனையில் இருக்கிறது என்று ஊகித்து தக்கபடி நடந்து கொள்வாள். வானுக்குட்டி என கூப்பிடும்போது அத்தான் அன்பின் சிகரத்தில் இருப்பதை உணர்ந்து பூரித்து போவாள். கோபம், தாபம், வருத்தம் என்று அவன் உணர்ச்சி வேற்றுமைகளை விஷ்ணமானியைப் போல் அளந்து வைத்திருந்த அவளுக்கு கடைசியில் கிடைத்த வெகுமதி என்ன? கீழே உதிர்ந்து கிடந்த சருகுகள் மீது காலை வைத்த பானுமதி ஒரு கணம் திடுக்கிட்டு பயந்து போனாள். பக்கத்திலே ஓடிய ஓனான் செய்த சப்தத்தை கேட்டு தன் அங்கம் சோர்ந்து நடுங்கியது அவளுக்கே வியப்பாக இருந்தது. இருட்டிய பிறகு தனியாக மாந்தோப்பில் பல நாள்கள் உலாவி இருக்கிறாள். ஒரு நாள் கூட பயந்ததில்லை. ஆனால் அன்று ஏன் அவள் மனம் இலை அசைவை கேட்டு மிரண்டது? தன்னந்தனியாக விடப்பட்டோம் என்ற கிளி அவள் அந்தராத்மாவில் குடிகொண்டு விட்டது. தனிமை என்ற கொடுமை அவளை பயங்கொல்லியாக வல்லவா ஆக்கிவிட்டது. பானுமதி துக்கம் தாங்காதவளாய் பெருமூச்செறிந்தாள். மென்மையாக கவி கொண்டே இருள் மேலே மேலே அதிகரிக்க பானுமதியின் துக்கமும் அதிகரித்து கொண்டே போயிற்று. திரும்பி வீட்டிற்குள் நுழைந்த மகளை பார்த்த மரகதம், உனக்கு என்ன பித்து பிடிச்சிருக்கா என்ன? சாப்பிட இலை போட்டு வச்சு தேடுறேன், ஆளே காணோம், இதெல்லாம் என்னமோ என்று எரிச்சலாக கேட்டாள். கையை கழுவி கொண்டு இலையன் முன் உட்கார்ந்த பானுமதிக்கு உணவு விஷமாக தென்பட்டது. இலையை பார்த்து சாப்பிடு, அப்புறம் ஆகட்டும் எல்லாம் என்று தாயார் அதட்டினாள் மகளை. பிறகு சற்று தணிந்து, கோவைக்காய் தோட்டல் உனக்கு பிடிக்குமே, சாப்பிடமா என தாயார் பரிவுடன் உபசரித்தாள். பானுமதி இலையில் பரிமாறியிருந்த பதார்த்தங்களை விரைத்து பார்த்தாள். கோவைக்காய் கறி என்றால் புஷ்பநாதனுக்கு பிடிக்கும். அவன் வரும் சமயமெல்லாம் எங்கிருந்தாவது பானுமதி கோவைக்காயை வரவழித்து கறி தயார் செய்து விடுவாள். அத்தான் என்று கொஞ்சலுடன் அவன் தன் கையினாலேயே உபசாரம் செய்த கடந்த நாள்களை நினைத்து கொண்ட பானுமதியின் நெஞ்சை துக்கம் பலமாக அமுக்கியது. கண்களில் கண்ணீர் பொங்க பாதி சாப்பாட்டில் எழுந்து விட்டாள். என்ன நாடகம் இது? நான் கேட்கிறேன் என்று தாயார் கத்தினாள் கோபமாக. எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை, ஏன் கட்டாயப்படுத்துற என பதிலுக்கு வானம் தொடுத்த பானுமதி வாய் விட்டு விம்மிக் கொண்டு அவ்விடத்தை விட்டு ஓடினாள். மிருதுவான பஞ்சனையில் அவள் படுத்து கொண்டு முகத்தை கையால் மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். பக்கத்தில் வந்து உட்கார்ந்த தாயின் மனம் மகளின் துக்கத்தை கண்டு கலங்கி இறங்கியது. வானு, கண்ணே, என்னத்துக்குமா சும்மா அழுவதனால் உன் உடம்புதான் கெட்டு போகும் என்று சொல்லி கொண்டு அவளது நெற்றியை மெதுவாக வருடினாள். என் மனசு வெடிச்சு போச்சே, இனி நான் என்ன பண்ணுவேன் அம்மா என துக்கத்துடன் அரட்டினாள் பெண். புத்தி கெட்ட பொண்ணே, புருஷன் என்கிறவன் எப்படிப்பட்டவன் இனியாவது புரிஞ்சுக்கோ. பெண் பிள்ளைகள் மனம் அன்புக்கு அடிமையானால் தடுவாரி பித்து பிடித்தவர்களாகி விடுகிறார்கள். தன் புருஷனுக்காக எத்தனை தியாகமும் செய்ய தயாராகி விடுகிறார்கள். ஆனால் புருஷன் அப்படிப்பட்டவன் அல்ல. காதலையும் வாழ்க்கையிலே பூர்த்தி செய்ய வேண்டிய காரியத்தையும் கலந்து குழப்பம் கொள்வதில்லை. காதலில் ஒரு நேரமாகத்தான் இருப்பார்கள். ஒரே முட்டாக காதலினால் மனம் தடுமாறி காரியத்தை பலி கொடுத்து விடமாட்டார்கள் புருஷர்கள். கொஞ்சம் சுயநலக்காரர்கள்தான். இது தெரியாமல் போனால் உன்மேல் தான் பிசுகு. பானு, நான் சொல்றதை கேள். அவன் மேலே கொண்ட ஆசையை மறந்துவிடு. நாளையே நாம் பட்டினம் போவோம். இன்றைய தேதியிலே உன்னை நட்சத்திரமாக்க எத்தனையோ பேர் தயார். அவன் தயவு உனக்கு வேண்டாம், போதும். அவன் உறவு ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணிலிருந்து இனிமேலே வடிக்க அவன் அருகதையற்றவன் என்று உபதேசித்தாள். அம்மா, அத்தான் மேலே எனக்கு இருக்கும் அன்பு தெரியாதா உனக்கு என்று கேட்டுவிட்டு பானுமதி விம்மினாள். பதிலுக்கு தாயார் அலட்சிய பாவத்துடன் சப்பு கொட்டினாள். நீதான் ஆசை, அன்பு, காதல் எல்லாத்தையும் புதுசா கண்டவளோ? உன்னாட்டமா நான் சிறு பெண்ணாயிருக்கையிலே ஒருத்தர் மேலே உயிரையே வச்சிருந்தேன். அவர்தான் சகலம்னு ஏமாந்து போயிருந்தேன். நீ பிறந்த ஒரு வருஷத்துக்கெல்லாம் அந்த பாவி வேற ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டான். அவ்வளவுதான். வாசற்கதவை அவன் மூஞ்சியிலே சாத்தினேன் என்று கோபத்துடன் கூறினாள் மரகதம். உன் மனசு எத்தனை கல்லம்மா என துக்கத்தின் நடுவில் ஆச்சரியப்பட்டாள் மகள். கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை. எனக்கு அப்பத்தான் புத்தி வந்தது. உசுராக இருந்த அவருக்கு
மனுஷருக்கு நான் எது செய்யவும் தயாராக இருந்தேன். ஆனால் அந்த மனுஷருக்கு என் மேலே உண்மையிலேயே அன்பு கிடையாது. அன்பு இருந்தா என்னை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்க மாட்டாரா? என்ன இருந்தாலும் தாசி பெண்ணை துறிஞ்சி உலகத்து முன்னே காட்டிக்கொள்ள அவருக்கு அத்தனை அன்பு இல்லை. அவருக்கு அன்பு இல்லாத போது நான் மட்டும் ஏன் உருகணும்? தாலி கட்டின பொண்டாட்டி மதிப்பு நமக்கு வருமா? புருஷன் வாழ்ந்தாலும் பெண் ஜாதி என்று பெருமையுடன் வந்து விடுவார்கள். அவன் செத்தாலும் முன்னே அலறி அடித்து கொண்டு எல்லார் முன்னிலும் அழ வந்து விடுவார்கள். அவள் முன்னாடி நமது உறவு எப்படி செல்லும்? உலக கௌரவத்துக்கு ஒரு பெண் ஜாதி, உல்லாச வாழ்வுக்கு இன்னொருத்தி. நான் அது முடியாதுன்னு மனசை திடப்படுத்தி கொண்டு அவரை திரும்பி பார்க்கலை. கடைசி வரை என் வைராக்கியம் இருந்தது. நான் அவரோடு செத்தா போயிட்டேன் என்று கேட்டால் மரகதம். தாயின் வார்த்தைகளில் சில உண்மைகள் இருப்பதாக உணர்ந்தாலும் பானுமதியின் மனம் சாந்தி அடைய மறுத்தது. போமா, என்னை போல நீ அன்பு வைக்கலை, அதனாலே தான் அவரை வெறுத்தே. அத்தான் என் கழுத்தை அறுத்தாலும் என்னாலே அவரை வெறுக்க முடியாது என்று பிரலாபித்தாள் மகள். எரிச்சல் மிகுந்த தாயார், சரி அப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டமும் அழுகையும் எதுக்கு? சும்மா இருக்கிறது தானே என்று கேட்டுவிட்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். 3 நாட்கள் கழிந்தன. வாசலில் வந்து நின்ற காரின் வாசை கேட்டு ஆவல் மிக்கவளாய் ஓடி வந்த பானுமதியை புஷ்பநாதன் ஏற இறங்க பார்த்தான். ஒரே வாரத்தில் பாதியாக இழைத்து போயிருந்த அவளது தோற்றம் அவன் மனத்தை வேதனை செய்தது. பானுக்குட்டி, என்ன இது என வினவிய அவன் அவளது கரங்களை அவளுடன் பற்றினான். தன் பெயரை அவன் அந்த விதமாக அழைத்த சந்தர்ப்பங்களில் மெய் சிலிர்த்து புலகாகிதம் அடையும் பானுமதியின் மனத்தில் அவ்வார்த்தை ஒரு விதமான கிளர்ச்சியும் இப்போது உண்டு பண்ணவில்லை. மனம் சில்லிட்டு போன அவள் அவனை மாடி அறைக்கு அழைத்து சென்றாள். நான் சொன்னபடி வார்த்தையை காப்பாற்றுவேன். நிச்சயமாக என்னை நம்பு. என் விவாகம் நமது உறவில் ஒரு மாறுதலையும் செய்துவிடாது என்று போல நான் இருப்பேன் பானு. ஆசையுடன் உன்னை பார்க்க வந்தேன். சோர்ந்த உன் முகம் என் மனத்தை துக்கப்படுத்தாதா? உன் மன வருத்தம் என்னை மிகவும் பாதிக்கிறது. இங்கே பார் பானு என கூறிய புஷ்பநாதன் அவளது கரங்களில் ஒரு சிறு தந்த பிழையை தந்தான். விலை உயர்ந்த வைரமுத்து நகைகள் சில அதில் இருப்பதை கண்டு, இதெல்லாம் எதுக்கத்தான் என விரக்தியாக கேட்டாள். காஞ்சனைக்கு செய்த நகைகள் போலவே உனக்கும் ஒரு செட் செய்ய சொல்லியிருந்தேன் பானு. நீ என் வரையில் அவளுக்கு சமமானவள் என்பதை இதில் இருந்தாவது புரிந்து கொள் என்றான். பொய், சுத்த பொய், நம்பாதே என்று கத்துவதைப் போல தோட்டத்தில் ஒரு மைனா கிரீச்சிட்டு பறந்தோடியது. அத்தான், நான் அவளை பார்க்க வரலாமா என கேட்டால் முடிவாக பானுமதி மனவீழ்ச்சியுடன். கட்டாயம் பார்க்க வேண்டுமானால் சௌகரியப்பட்ட பொழுது வரலாம் என்றான் புஷ்பநாதன்.